ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல 17வது பாட்டு பார்க்க போறோம். குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என வருக என்றனன் என்னலோடும் வந்து அருகு சார்தனன் அறிவின் உம்பரான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். குருவின் வாசகம் கொண்டு, குலகுருவான வசிட்ட முனிவனது சொற்களை செவியேற்றுக் கொண்டு கொற்றவன் மன்னனாகிய தயரதன் பக்கத்தில் உள்ள பணியாட்களை பார்த்து திருவின் கேள்வனை, லக்ஷ்மியின் நாயகனான திருமாலின் அவதாரமான ராமபிரானை கொணர்மின் சென்று என சென்று அழைத்து கொண்டு வருக என்று சொல்ல வருக என்றனன். பணியாட்கள் சென்று ராமனை அடைந்து தந்தை வருக என அழைத்தார் என்னலோடும் என்று சொல்லவே அறிவின் ஒம்பரான், அறிவில் உயர்ந்து விளங்கும் ராமபிரான் வந்து அருகு சார்ந்தனன், புறப்பட்டு வந்து மன்னன் அருகில் சேர்ந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல குருவின் வாசகம் கொண்டு அப்படின்னு வர்ற இடத்துல குரு அப்படிங்கிறது குலகுருவாகிய வசிஷ்டரை தான் குறிக்குது. அதே மாதிரி அவருடைய வாசகம், வாசகம் அப்படின்னாலே சொல்லு, பேச்சு, வாக்கு அப்படின்னு பொருள். அதனாலதான் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் அருள் வாக்கு அப்படிங்கறதுனாலதான் அதை நம்ம திருவாசகம் அப்படின்னே சொல்றோம். அதுல குருவின் வாசகம் கொண்டு அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு அப்படின்னு பொருள். ஏன்னா அதனாலதான் நம்ம கொள்கை எதையாவது ஒண்ணு நம்ம தீவிரமா பற்றுதலோட இருக்கக்கூடியது, விடாப்பிடியா இருக்கிறதுனாலதான் அதை கொள்கைன்னே சொல்றோம். அதனால கொண்டு அப்படின்னா இந்த இடத்துல வர்றது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. கொற்றவன் அப்படின்னா நம்ம தசரதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல. கொற்றவன் அப்படின்னாலே மன்னன், ராஜா அப்படின்னு தான் பொருள். இது பாலை நிலத்து தெய்வத்துக்கு கொற்றவை அப்படின்னு தானே பேரு. அங்க தேவி அப்படிங்கிற பொருள்ல வரும். அதனால இங்க கொற்றவன்கிறது தசரதனை குறிக்குது. திருவின் கேள்வனை அப்படின்னு வர்ற இடத்துல லக்ஷ்மியின் நாயகனான ராமபிரான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல. இங்க அவர் சொல்லும் பொழுது தசரதனுக்கு இவரு ராமர் அவதாரம், லக்ஷ்மியின் நாயகன் அப்படின்லாம் தெரியாது. ஆனா இங்க கம்பர் அவர் ராமபிரான அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறதுனால அவர் அப்படி சொல்றாரு திருவின் கேள்வனை அப்படின்னு. ஏன்னா கேள்வன் அப்படின்னாலே நாயகன் ஏன் பொருள் வருது அப்படின்னா கேள்வி, நம்ம கேட்கும் தன்மை, அதனாலதான் கேள்வன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு வர்ற இடத்துல கேளிர் அப்படின்னா எல்லோரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல. அது ஏன் அப்படி கேளிர் அப்படின்னா சொந்தக்காரங்க, கேள்வன்னா நாயகன், கணவன் அப்படின்னு ஏன் பேர் வருதுன்னா கேளாம் தன்மை, அதுதான் கேள்வி. கேண்மை அப்படின்னா அதுதான் அர்த்தம். நம்ம திருக்குறள்ல செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள்ல மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க. துன்ப காலத்து தனக்கு பற்றுக்கோடாயினாரது நட்பை விடாதொழிக, அறிவொழுக்கங்களில் குற்றமற்றாரது கேண்மையை மறவாதொழிக. அதுல கேண்மை அப்படின்னா கேளாம் தன்மை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு இது சொல்ல வரேன், அது அந்த மாதிரி நம்ம யாரு சொல்றத கேட்போம் அப்படிங்கறதுனால இங்க திருவின் கேள்வனை, மனைவி சொல்வத கணவன் கேட்பான், மக்கள் சொல்வத நாயகன் கேட்பான் அப்படிங்கிற பொருள்ல வருது. அதனால இங்க லக்ஷ்மி சொல்றத விஷ்ணு கேட்கறதுனால திருவின் கேள்வன் அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்குது. கொள்றோம். கொணர்மின் சென்று என அப்படின்னு சொல்ற இடத்துல கொண்மின் அப்படின்னு தான் வந்திருக்கணும். கொணர்மின் அப்படின்னா கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற பொருள். இதுல கொண்மின் அப்படின்னு சொல்றது ஒருமை, கொணர்மின் அப்படின்னு சொன்னா அது பன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவப்பட்டோர் பலர் அப்படின்னு இதன் மூலமா குறிப்பாக நம்ம உணர்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தசரதன் ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா செய்யறதுக்கு ஒருத்தர் இல்ல, நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சேர்த்து கம்பர் சொல்ல வராரு. அவர் கொணர்மின்னு தானே சொல்றாரு. வருக அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது, வருக, வாழ்க, வீழ்க, இது எல்லாமே வியங்கோள் வினைமுற்று. வருக என்றனன் என்னலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அப்படின்னு பாக்குறோம்ல. இதுல இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன, இவருடைய வசிஷ்டருடைய பேச்ச கேட்டு அது ஒரு செயல்.
அதாவது வசிஷ்டர் வந்து தசரதன் வந்து வசிஷ்டருடைய பேச்சை கேட்கிறார் அப்படின்னு ஒரு செயல். ரெண்டாவது, அதை கேட்டுட்டு என்ன பண்றாரு, ராமனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பணியாட்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். அது ரெண்டாவது செயல். இவங்க பணியாட்கள் ராமன்கிட்ட போய் உங்க அப்பா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றது மூணாவது செயல். அதை கேட்ட ராமர் தசரதன் அந்த சபையில வந்து தசரதன் கிட்டக்க வந்து சேர்கிறார் அப்படிங்கிறது நாலாவது செயல். இந்த 4 செயலியுமே இப்ப நம்ம ஒரு உரைநடையா சொன்னோம்னா, வசிஷ்டர் சொன்னதை தசரதன் கேட்டு பணியாட்களை ஏவினாத போய் ராமன்ட்ட போய் சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் ராமர் வந்து சேர்ந்தாரு. இது 5ஆவே பிரிச்சு எழுதினோம்னா கூட அந்த அளவுக்கு நயமா இருக்காது. ஆனா இது அத்தனை சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸையும், தொடர்ச்சியா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு பாட்டாவும் வடிச்சு, ஒரு செய்யுளா வடிச்சு, அதுக்கு வந்து எதிர்கை முனையெல்லாம் கொடுத்து, குருவின் வாசகம் திருவின் கேழ்வன் வருக என்றனன் அருகு சார்ந்தனன், இந்த மாதிரி குரு திரு வரு அரு அப்படின்னு இந்த மாதிரி இது எதுகையோட அழகா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றது. இதனாலதான் நம்ம கம்பரை வந்து ஓஹோன்னு நம்ம புகழ்வதற்கு இதெல்லாம் தான் ஒரு காரணம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ராமரை சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றாரு, அறிவின் உம்பரான் அப்படின்னு சொல்றாரு, அறிவில் உயர்ந்தவன் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரம் அப்படின்னாலே எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பரம பதம் பரம் பொருள் அப்படின்னு எல்லாம் கடவுள்ல சொல்றோம்ல. அதுல இங்க உள்ள எல்லாம் அப்படின்னா இம்பர்னு அர்த்தம். அதனாலதான் இம்பர்னா இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். உம்பர் அப்படின்னா மேலுலகம், மேல உள்ள எல்லாம் பரம். உம்பர் மேல இருக்கிறவங்க தேவர்கள், உம்பர்னா தேவர்கள். அதனாலதான் அப்படி அர்த்தம் பண்றோம். நம்ம இது கம்பராமாயணத்துல இறுதி பாடல் 10,368வது, அது நம்ம பலஸ்துதி சொல்லிட்டு எப்பவுமே இந்த கம்பராமாயண செய்யுள முடிப்போம்ல. அதுல கூட உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் என்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் அப்படிங்கறதுல நம்ம அந்த பாடல் வரும்பொழுது பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன், அதுல அம்பரம் அப்படிங்கிறது திருப்பார் கடலையும், உம்பரம் அப்படிங்கிறது மேலுலகத்தையும், இம்பரம் அப்படிங்கிறது இம்பர் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கிறவங்கள, அப்படி தேவர்கள் முதல் மக்கள் வரை எல்லோரும் அப்படின்னு பாக்குறோம்ல. அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க அறிவின் உம்பரான் அப்படின்னா மேல, உம்பர்னா மேல, அறிவில் அதாவது அறிவுல வந்து ரொம்ப மேலானவன் ராமன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால இங்க வந்து ராமர் வந்து ஞான நாயகன் அப்படின்னு சொன்னா கூட மிகையாகாது. ராமர் வந்து அடைந்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து அருகு சார்ந்தனன் அப்படின்னு தானே சொல்றாரு. சாறுதல் அப்படின்னாலே சேருதல் அப்படின்னு தான் பொருள். அதனாலதான் நம்ம ரொம்ப கல்யாணத்துல எல்லாம் ரொம்ப பிரபலமாக பாடக்கூடிய கல்யாண பாட்டு, ஆண்டாளுடைய புறப்பாட்டுக்கும் இந்த பாட்டை பாடுவோம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினால், மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினால், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னு வர்ற இடத்துல சாற்றுதல் அப்படின்னாலே அணிவித்தல், சேர்த்தல், மாலையை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தல், அவர் அப்படின்னு தானே பொருள். அதனாலதான் இப்ப நம்ம கதவை சாத்து ஜன்னலை சாத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல சாற்றுதல் அதுவும் அதே அர்த்தம் தான். சாத்தல் அப்படின்னா இது கதவையோ ஜன்னலையோ அதனுடைய நிலையில கொண்டு போய் சேரு அப்படின்னு அர்த்தம். இணைத்தல் அப்படின்ற பொருள், அந்த பொருள்ல தான் இங்கேயும் வருது. அதாவது வந்து அருகு சார்ந்தனன் அப்படின்னா வந்து அருகில் சேர்ந்தான் அப்படின்னு பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேழ்வனை கொணர்மின் சென்று என வருக என்றனன் என்னலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.